சார் சார் சொல்லுங்க, வாங்க. யாரு? வீடு பார்த்தேன் புச்சிச்சு அவசரம் கொஞ்சம் கூப்பிட்டு பேசணும். யோ, காலையா இருக்கா கோயில் கீழே முதல்ல. நான் தான் ஏன் சொன்னாரு. ஒன்றும் இல்லை சார், வீடு பார்த்தேன் புச்சிச்சு. அதான் என்ன அட்வான்ஸு வாடகை என்ன? அப்படியா? ஒன்றும் இல்லை, 10 லட்சம் ரூபா அட்வான்ஸு, 12,000 ரூபா வாடகை. சரியா? என்ன சார் 10 லட்சம் 12,000 இருக்கிற ரூபா மொத்தம் ஒரிஞ்சு எடுத்துருவீங்க போலுக்குது. தம்பி, இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா 1000 பேர் இருக்கிறாங்க வெளியே, அவங்க வருவாங்க. வாடகைக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம். கிளம்புங்க. வீட்டில் எல்லாருக்கும் புச்சிச்சு பார்த்து அப்படி வாங்க வழிக்கு. இப்போ சரி, இப்போ எத்தனை பேர் வர போறீங்க? வீட்டில் எத்தனை பேர்? நானு, அம்மா, ஒய்ஃப், 2 குழந்தைங்க. அவ்வளோதான்ல? அவ்வளோதான். சரி, வேற யாரும் வரல? இல்லை சார். அப்பப்போ சொந்தக்காரங்க வருவாங்க சார். சொந்தக்காரங்களா? சரி, எப்போ வருவாங்க? நான் எப்போ கூப்பிட்றேன்னா அப்போ வருவாங்க, எப்போ விருந்து போகிறேன்னா அப்போ வருவாங்க சார். தம்பி, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை பேர் வாடகை வரீங்களோ அத்தனை பேர் தான் இருக்கணும். இப்போ எத்தனை பேர் பாத்ரூம் போகிறீங்களோ அத்தனை பேர் தான் பாத்ரூம் விட்டு வெளியே வரணும். அந்த மாதிரி தான் இருக்கும். சொந்தக்காரன் வர வச்செல்லாம் ஏன் சார், என் சொந்தக்காரங்க என் வீட்டில் சாப்பிட்றாங்க, என் வீட்டில் தூங்குறாங்க, என் வீட்டில் போடுறாங்க. நீங்களா சோறு போட போகிறீங்க? இல்லை நீங்களா தண்ணி கொடுக்க போகிறீங்க? என்ன செலவானாலும் நான் தானே சார் பார்க்கணும். டென்ஷன் தண்ணி ஏற்றோம் கொஞ்சம் கை கொடு. மயிறு வீடே வேணாம் எனக்கு. வெளியில் 1000 பேர் இருக்கிறாங்க எனக்கு வீடு கொடுக்கறதுக்கு. மயிறு வீடு கட்டி வச்சுக்கிறேன். என்னடா தப்பா சொல்றேன்?